மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய இயேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பாக நடைபெற்றது. மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளையார் ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். இதன்போது இயேசு பிறப்பை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சொரூபம் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்துமஸ் பிறப்பினை முன்னிட்டு நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் மாவட்டத்தின் முதல் பேராலயமான புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் சிறப்பாக நடைபெற்றது. புனித மரியாள் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை லொஸ்லி ஜெயகாந்த் அடிகளின் பங்கு பற்றுதலுடன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான பேராயர் கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகியின் தலைமையில் இதன்போது விசேட ஆராதனைகள் நடைபெற்றன. இதன்போது இயேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் பாலன் பிறப்பு கொட்டில் திறக்கப்பட்டு பாலன் திருச்சுரூபம் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றதுடன் கரோல் கீதங்களும் பாடப்பட்டன. இதேவேளை நத்தார் நள்ளிரவு விசேட ஆராதனை மட்டக்களப்பு குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் ஆசிசியார் தேவாலயத்தில் நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. இந்த நிகழ்வு ஆலய அருட்தந்தை ஹர்சதன் ரிச்சர்ட்சன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றதுடன் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இவ்வாராதனையில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது விசேட பாதுகாப்பு நாடளாவிய ரீதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா போலீஸ் தலைமையகத்தில் நேற்று நத்தார் குடில் திறந்து வைக்கப்பட்டது. நத்தார் பண்டிகையொட்டி வவுனியா போலீஸ் தலைமையகத்தில் வவுனியா அந்தோனியார் ஆலயத்தின் பங்குத்தந்தை கிறிஸ்டோபர் அந்தோனிதாஸ் டாலிமாவினால் நத்தார் பாலகன் குடில் வைக்கப்பட்டு நத்தார் ஆராதனைகள் இடம்பெற்று நத்தார் கொண்டாட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியா சமுதாய போலீஸ் ஏற்பாட்டில் கிராமிய சமுதாய போலீஸ் அங்கத்தவர்களின் பங்கு பற்றலுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் என்.எம். திசாநாயக்க, வவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், மக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஆடம்பரங்களை தவிர்த்து கொண்டு இயேசுவின் உடன் இருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இயேசு எங்களுடன் இருக்கிறார். இந்த துன்பகரமான சூழலிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது என மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச ஆண்டகை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த பேராயர், அந்த இயேசுவின் பிறப்பின் நினைவைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகவே அந்த இயேசு எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நாங்கள் தனியாக இல்லை. இம்மானுவேல், நான் உங்களோடு இருக்கின்றேன். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இந்த விசுவாசத்தோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் ஒரே மனப்பான்மையோடும் ஒருவருக்கு உதவி செய்கின்ற நல்ல அந்த கலாச்சாரத்தையும் ஒருவரை தாங்கிக் கொள்கின்ற கலாச்சாரத்தையும் நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே நாங்கள் பலவிதமான ஆடம்பரங்களை நாங்கள் குறைத்து கொண்டு இயேசுவின் உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய உடன் சகோதரர்களோடு நாங்கள் ஒன்றித்திருக்கின்ற இந்த வேளையிலே இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அமைதியையும் அருளையும் அருள்வாராக. நமக்கெல்லாம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வை இந்த நத்தார் பெருவிழா கொணர்வதாக. இதை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மனமாற ஆசித்து ஆண்டவர் உங்களோடு என்றுமிருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய இருப்பை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஒருவரோடு ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் நாங்கள் இருக்கவும் ஆண்டவர் எங்களை இந்த பிறப்பு விழா ஊடாக வழிநடத்தி செல்வாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய ஆசிர் என்றும் உரித்தாகுக. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.